நான் தான் கடுக்காட் முன்னாடி அர்த்தம் இல்லையா நான் தான் காலாட் வெளியோடையும் முன்னாடி அர்த்தம் இல்லையா நான் தான் காவல்காரன் மருமக பிள்ளையார் பிறவி நிறைய பூர்களை தூக்கிட்டு போட்டா உங்க மறுபுள்ளதான் இருக்கிறீரா சீக்கிரமாவா சாம்பார் அரிரும்பாரு பனி நல்ல மோர் ஊத்திக்கிறியா மோர் பாயாசம் உனக்கு பாயாசம் அரிரும்பாரு வாயப்பா நாலு பாயிட்டு ஒரே ஆள் வச்சுக்கையா 4 பாயிண்ட் இது பத்தால வேற வரவையில உங்களுக்கு பிஸ்கட் நைட்டு பூரா கஞ்சி ஊசி கிடப்பாரு கொட்டாவுல உட்கார முத்தா என்னடா வெளியில ஒரு கவுளி 2 கிலோ நடந்தாரு கருப்பு எத்தனை சுண்டல் துணிங்களா உங்களால சம்பாதிக்க முடியும் பட 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 படிச்சாரா இருப்பானா பெரிய படிப்பு பெரிய படிப்பு
சரி என்ன உன் படிப்புல அங்கேயே இருக்கட்டும். மாமா மாமா தேடிட்டு போற நீ வந்து மோதிர என்ன எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவரு பேர் சொல்லி நிக்க மாட்டேன் நீ தேடிட்டு போறேன். அப்ப என்ன பண்ண யாரு தெரிஞ்சு உனக்கு போயா தெரியும் கூடியா பாருன்னா என்ன சரி என்ன எங்க பாத்துருக்கீங்க நீங்க 10 மாசம் தானே வருவீங்க அடுத்த மாதம் ஆமா அடுத்த மாதம் என்னடா மாதம் கூட ஒரு மாடு ஒண்ணு புடிச்சாடுவீங்களா கூட மாடு ஒண்ணு புடிச்சாடுமா என் ஊருக்கு நிறைய வருவீங்க நீயோ என் உங்க ஊருக்கு 10 மாசம் ஆனா போதும் ஒட்ட ஒட்டியா நாமத்தை போட்டுக்கிறேன் அந்த மாடுக்கு நாமத்தை போட்டுக்கிறேன் ஆமா யோ போன மாசம் கூட உனக்கு ஒரு சேங்கன்னு ஓட்டி ஊத்துனேன் இப்ப சனி வந்துதே இல்லையா சேங்கன்னு நல்ல விளக்கமா வரக்கூடிய பெருமாள் மாட்டுக்காரனா நானு ஓட்டி ஊத்துனேன் சனி போறோம் நீ சொல்லக்கூடிய புரட்டாசி மாதமான வரக்கூடிய பெருமாள் மாட்டுக்காரனா நானு எப்ப நல்லா ஏறி இறங்க பாரு ஆலயாபரணத்தை யாரை இறங்க உற்று பாருங்க தெரியும் அவர் எப்படி நான் பாக்குறேன் எங்க அண்ணனு கேட்டேன் எப்படி பாக்குறேன் குஞ்சு பார்க்க சொன்னாரு காலு பாரு அது இடுப்பு பாரு கை பாரு முகத்தை பாரு ஓ மணியண்ணா எப்படி கண்டுபிடிச்சிட்டியா இவரு வராது இல்லப்பா அங்க வச்சாங்க ஜிலேபி இப்பதான் நீ புட்டாசி மாசம் வர ஆளு கிடையாது மார்கழி மாசம் இப்ப மார்கழி மாதம் ஆமா 1ஆம் தேதி ஆமா இப்படி இருக்காது 4 மணிக்கெல்லாம் எழுதிப்பீங்க கையில ஒரு குடு வச்சுப்பீங்க குடு 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 ஓடி ஓட்ட முடிச்சு குண்டுக்குள்ள போகிறா இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய குடு குடு நல்ல காலம் நல்ல காலம் அதே மாதிரி தான் நீ யாரு இல்லையா இவ்வளவு மலை மேல மேல சுத்துறாங்க தெரியாது ஒரு கூட்டாளி உங்க நானே வந்துட்டா மலை மேலேயோ மலையில் தான் இருப்பீங்க முண்டி வாழத்துக்கு போறீங்க மலையோ துப்பாக்கி சுத்தி வரணும் குடிக்காத முப்பம் குறியார முப்பது யாரு போயிருக்கா சம்பந்தம் அவங்க 2 பேரும் கடிச்சு பலூன் வண்டியா கூட்டு வந்த பலூன் 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 குறிக்கார மேலே யார நீ யாரு அட்ரஸ் வரைக்கும் புடிக்க போறியா அட்ரஸ் சொல்லுங்க பூசி பக்கத்துல மாமுன்றாண்டா கோச்சேரி பக்கத்துல மாமுன்றாண்டா கலவ பக்கத்துல மாமுன்றாண்டா யோ நீ எந்த மாமுன்ற இந்த மாமன்றா யார் நாங்க சொல்லிட்டு வந்தது நீ தான் சொன்ன மாமுன்றாண்டா மாமண்டா மாமண்டா
மாமன்டா. யாருக்கு மாமன்டா? மாமன்டா மாமன்டா. யாருக்கு மாமன்? ஏய் மாமன் யாருக்கு மாமன்? யாருக்கு மாமன்? என்ன விவரம்? ஆமா, இன்னும் விளக்கமா சொன்னா உனக்கு தெரியும். சௌபாகியம் அம்மையாருக்கும் நாங்கள் எத்தனை பேர் குழந்தைகள் தெரிந்து தெரியுமாடா? 104 ஆடவர்கள் பிறந்தோம். 104 ஆடவர். அது மட்டும்தானா? ஒரே ஒரு பெண் குழந்தை. காந்தாரி அம்மையார் உண்டு. மொத்தம் எத்தனை பேரா? 105 குழந்தைகள் நாங்கள் பிறந்தோம். போயா உங்க வீட்டுல நாய் சாவா நாயா நினைச்சிருக்கிறீங்க நீங்க? என்ன முன்ன ஒரு மகாதேவ வந்தாரு, அவரு என்னடான்னா 101 அது ஒன்று கம்மியா சொல்லணும்னு பார்த்தா 105. ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலையா கிடையாதா? என்னடா வேலையை சொல்லிட்டு வர? பொழுது வந்து ஆகுது, பொழுது போனா உள்ள போய் அப்படியே உள்ள போய் சாப்பிடுறது ஏன் உங்களுடைய தாயார் பூடியாப்பால என் பொண்டாட்டி கூட்டா எத்தனையா அப்பளம் வாங்கி தரேன். மான்மார் கப்பலாம், மயில்மார் கப்பலாம், அண்ணில் அப்பளம், சேமி அப்பளம், பாப்புலர் அப்பளம், பிந்து அப்பளம், காக்கா அப்பளம் கூட வாங்கி தரேன். என்ன இப்ப நானே உருவாக்கிறேன். ஆமா, கருப்பா இருக்கும். இத்தனை அப்பளம் வாங்கி தரேன். என் பொண்டாட்டி ஒண்ணுக்கு மேல நினைக்க மாட்டேன். ஒரே ஒரு குழந்தைதான். ஆமா, அதுக்காக மூணு போய் பாக்கணுமே. 3 கோட்டு ரோடு ஒன்னா சண்டை எப்படி இருக்கும் அதே மாதிரி காமிக்கிறேன் என் பொண்டாட்டி. எப்படி மனைவி எப்படி காட்டுறான்? ஒரே ஒரு குழந்தை பெற்று எடுத்திருக்கிறான். மொத்தம் உள்ள விட்டுருது. அதற்கே எப்படி இருக்கிறா அவனுடைய மனைவி? ஆனா உங்க அப்பா அம்மா 105 தட்டி விட்டுக்கிறாங்க. தட்டி விட்டுக்கிறான். 105 குழந்தைகள் பெற்று எடுத்திருக்கிறாங்க. அவங்க பால் தான் கொடுத்தாங்களா? என் முன்னாடி ஒரே ஒரு குழந்தை தான் பார்த்தா, அதுக்கே அவளுக்கு பால் பத்த மாட்டேங்குது. ஒரே ஒரு குழந்தைக்கு? ஆமா, அதுக்கே பிராந்தி பாட்டில் கழுவி அதுல பால் ஊத்தி என் குழந்தை வாயில வச்சு வரேன். வேற எந்த பால் அவனுக்கு குழந்தை பால் கொடுத்துருக்கு? இப்ப எங்க ஒன்னாலும் கிடைக்குதாதான் நம்ம மொழியில ஊத்தி அதை வச்சிடறோமா? ஆமா, அதோட அதுவே கடையை தேடி போய் வாங்கிட்டு என்ன முதல்ல நீ பழகம் பண்ணிடுற குழந்தையே. ஆமாயா, அந்த ஒரு குழந்தையா பால் பார்த்தலையா? உங்க அப்பா அம்மா 105 குழந்தைக்கும் அவங்க பால் தான் கொடுத்தாங்களா? வேற என்ன கொடுத்துருப்பாங்க? இது மாதிரி நீட்டா ரோட்ல போட்டு, ஏன்னா வேற எங்க ரோட்லயா? ரோட்ல போட்டு அப்படியே ஆம்பம் போட்டு ஆண்பம் போட்டு அடிச்சு கொடுக்க முடியும் இல்ல? ஒரு சந்தேகம் 105 குழந்தைன்னா சும்மாவை நல்லா நெட்டி முட்டி வேலை பார்த்துக்கிறேன். முன் ஜென்மத்திலே செய்த புண்ணிய பூஜாவலன். அது என்ன கல்ல விக்குது? கடையில விக்குது, போய் வாங்கிட்டு வரியா? முன் ஜென்மத்திலே செய்த புண்ணிய பூஜா பலத்தினாலே 105 குழந்தைகள் பிறந்தோம் அல்லவா? ஆமாங்க. அதிலே முதன்மையாக பிறந்தவன் என்னுடைய நாமதேயம். நாமதேயம் முட்டார் மரியா 3 ஐத்து சகுனி. அதிலே மத்தியிலே இருக்கக்கூடிய ஆமா எடுத்து விட்டா சனி யாருக்கு? யாரு வந்திருக்கு? அந்த குடியாளிக்கே
செய்யணும். உடவிலக்காக செய்து கொண்டு வருகிறேன். உடவிலக்காக கொண்டு வருகிறேன். வேறு ஏதாவது சந்தேகம்? நீங்க நம்பினவரை நினைச்சு நம்பாதவரை நினைச்சு நம்பினோரை காரையற்றுவேன். என்னை யார் ஒருவர் சதாகாலம் நம்புகின்றாரோ நம்புகிறார்களோ அவனை நான்காவது வருஷம் செய்வேன். ஆமாங்க. நம்பாத பெருமையை இவ்வாறு பெருமை ஆழ குழி தோண்டி குழி வெட்டி அதில் உயிரோடு தள்ளி அப்படி மண்ணை போட்டு பிரிச்சிடுவேன். ஜாக்கிரதை, ஐயோ ஜாக்கிரதை நடந்து கொண்ட இடத்துல மாமா என்ன மண்ணடிச்சுக்கோ மாமா, மண்ணடிச்சுக்கோ. ஏன் பெருசா கல்லு நேத்தன் கூட ஆட்சிக்கிறேன். டேய் மன்னிச்சு மாமா. சரி, மாமா மாமா வந்து எங்கிருந்தா ஓடி வர்ற? மருமக பிள்ளை வரும் புறப்பட புறப்பட சென்று காணலாம். மருமக பிள்ளை என்று தினம் அழைத்திருக்கிறார் என்றால் தெரியுமா? அது ஏதோ ஒரு காரணமா தாங்க இருக்கும். ஏதோ ஒரு காரணம் தான். ஆமா. அந்த காரணம் தெரியுமா? அது தெரியாதுங்க. இருந்தாலும் ஆமா. சிம்மாசனத்தில் எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார்? அப்படி சங்கீதம் கூறியர் குமரியா சங்கரே தேவன் ஆளாலே நல்லா வச்சு கதுக்க. மாமா நல்லா சும்மாரு. போ, போ. இன்னும் கொஞ்சம் தூரம் போ. கருப்பு நாய் வந்து உன்னை புடுங்குதே இல்லையா? செவிலி நாய் இப்படி ஓடிச்சு. அந்த கருப்பு நாய் வந்து. மருகா, மாமா பண்ண கோபத்தோடு போற என்ன மாமா? நாம் இருவரும் ஆசையோடு அன்போடு தனாகரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா. இந்த காவலரை என்ன சொன்ன பார்த்தியா? தோசை, வடை, இட்லி, உயிங்க தொக்குல விலை சேர்க்கிறாங்க. அந்த ரெண்டு வடை வச்சாங்கல்ல, வடை பாயாசம் மா பழம் வாழையோடு நல்லா துடிச்சிங்க மாமா. உணவு சிறப்பான உணவு. அழகாக அரிசியோடு அழகாக சம்பாதிக்கணும். அந்த இணைவு கொடுத்து அது காலையில் இன்னும் அதே போல் போடும். அந்த இணைவு சொல்றேன் நானே நினைக்கிறேன். ஐயா இப்ப இங்க சாப்பாடு போட்டாங்க. நம்ம போக சொல்ல ஓனர் சமைந்து விட்டல. ஆனா வருவாயில உபச்சாரம் வாங்கி டீ காபில ஊத்தாங்க. உபச்சாரம் இட்லி பூரி போக ரெடி ஆயிடுச்சவா? பெருமையாத்தானே நமது ஓனர். ஆமாங்க. ஆமா நம்ம கம்பெனி ஓனர். ஆமாங்க வியோ மணிகார். ஓய்வு பெற்றவர் ஆசிரியர். ஆமா. பெருமையாகத்தானே. ஆமா. இதுக்கு முன்பு எப்போ ஏற்பாடு செய்தாங்களே முள்ளிகள் செய்யும் சித்திரை மாசம் மண்டலாபிஷேகத்துக்கு நாடகம் மண்டலாபிஷேகத்துக்கு நாடகத்துக்கு சொன்னாங்க. ஏற்பாடு. ஆமா. கொடிய நோயால் ஆமா சீக்கிரம் ஐயா சொல்லாத முள்ளி கேடுங்க. ஆமா சைலன்ஸ் பேசாதீங்கப்பா. சிறப்பாக அப்பு நடத்தக்கூடிய நாடகம். மறுபடியும் அதை விடக்கூடாது என்று இப்போது விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சிருக்காங்க. முன்னிட்டு அரிசி மூட்டை வேற 20 மூட்டை வந்துருச்சு உனக்கு. ஆமா. உனக்கு மட்டும் இல்ல நம்ம நாடகதாரி அனைவருக்கும் ஓனர். ஐயா அதான் என் கம்பெனி முரளி கேட்டேன். நான் அரிசி மூட்டை கேட்டேன். எனக்கு ஒரு வருஷம் பணமா கொடுத்தாங்க. 20 பேர் 20 இல்ல அவங்க எனக்கு ஒண்ணே கொடுத்தாங்க. 2வது வருஷமா மறுபடியும் எதை எடுத்து போய் கொடுத்தாலும் எங்க வீட்டுல சந்தோஷப்படல. கூட ஒரு 10 லிட்டர் மாமா
ஒரு 2 மூடை ஊட்டிக்கு போய் சாவு பாமா எடுத்துட்டேன்ற அரிசியோடு சுவைப்பல்ல நான் சந்தோஷப்படுறேன் வீட்டிலே. போன வாட்டி கொரோனாக்கு அரிசி எடுத்து கொடுத்தாரு. இப்போ ஒரு ஆமாங்க 5,000 எடுத்து போய் மனவெடுத்து கொடுத்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அரிசி கொடுத்த உடனே சந்தோஷம் அடைகிறார் உள்ள. பணம் கொடுத்தா நேரம் ஊட்டி போகுது. ஐயா சொன்னாரு கேட்டுக்கா, பணமே வேணாம் அவருக்கு. இவர் பணம் எதிர்பார்க்க மாட்டாரு. இவரு அவர் சம்பந்தி ஊர் இது. இதுவும் சமைச்சு வருவாயில பார்த்து அரிசியோடு உங்களுக்கு டீ காபி பிஸ்கட் சுண்டலு மறுபடியும் எட்டதான் நான் மணி கண்டேன். திருப்பி எப்பதான் பிஸ்கட் எடுத்துருவாரு. உணவு சாப்பிடணும் சேர்த்து இருந்தாலும் சேர்த்து. ஆமா சரி, அப்படி மாமா ஏதோ சொல்லிருக்கிறேன் இல்லங்க உபச்சார அடிமை நடந்து வந்து நம்ம நல்லா துணிச்சிங்க வந்துருக்கலாம் உணவு செய்யலாம் சாப்பிட்டான்னு சொல்லு. என் முன்னாடி இவன் கதை விடு. அந்த படத்துல இருந்து அரசு ஒரே இரவுல கவுத்தார். அப்படியே அது ஒரே ராத்திரி ஊத்தி விட்டாரு மொத்தத்தையும். அப்பேற்பட்ட திருமண மருமகனே அரசாட்சி வேண்டும். இந்த உலகம் செய்ய வேண்டும். கிருஷ்ணர் தேடி பார்த்தால் நாடு தேசமும். ஆமா திருநாள் ராஜ்யமான செல்வத்தை அதிகமாக தேடி விட்டார். எங்கே? காத்தார தேசம். அது காந்தார் தேசம். காத்தார தேசத்திலே ஆமா மாமன தங்கை ஆமாங்க பேருன காந்தாரம்யா. காத்தாரமே பெற்று திருமணத்தை அழைத்து வந்து ஆமா திருமணத்தை முடித்தார்கள் தந்தைக்கு. ஆமாங்க இவங்க எத்தனை பேராங்க? அவங்க 105 பேர்கள். அவங்க 105. எங்க தங்கைக்கு 101. அது போல செல்வத்தை எவ்வளவு செல்வம் பத்தியா? ஆமாங்க அதுக்கு தாண்டா அப்படி பார்த்து அப்படி பீஸ்வரானவர் பேரரசராக இருக்கக்கூடிய என் தந்தைக்கு திருமணத்தை முடிச்சாங்க. அப்பதான் பீஸ் போன பல்பு சூழ்ச்சியல் அரசாட்சி அங்கதான் நீங்க சேர்த்துக்கிறோம். அந்தகராஜன் பேருங்கடா. ராஜன் அந்தகராஜா அதான் பீஸ் போன அப்படி அரசாட்சி செய்கிறோம் என்றால் மாமனார் சொல்லி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் அழைத்தேன்? இந்த தந்திர குலம் தான் ஆமா பாருங்க. நாட்டு மக்களுக்கு யாதொரு குறைவில்லாமல் அவர் சக்தி செய்து கொண்டு வருகிறார். இன்று மனதிலே ஒரு குதூகலம். என்ன குதூகலம்? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அகத்திலே முகத்திலே தெரிய பார்த்தால் என்ன அளந்த செந்தாமரைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஆமாங்க பாத்தியா மனிதனுடைய முக பாத்தியா? அது தங்க தாமரை மாதிரி இருக்குது. நீ மூஞ்சி. எப்படி இது பாத்தியா? முகமான பட்டு அப்படியே பளபள 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 கல்யாண வயசுப்பா. கல்யாண வயசு இருக்கு.
பிறகுதானே தெரிஞ்சு அர்ஜுனனு நம்ம எல்லாரும் அனைவரும் அந்தனர், ஏன்னா அந்தனர் போல இருந்தான்டா. ஆமா, அந்தனர் போலே காட்சி இருந்தார் அர்ஜுனன். அந்தனர் போல வேட்டு கட்டி இருந்தான், வைத்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்தனர் என்று நினைத்து விட்டோம். அப்ப திறமையாக நாடியை விடுத்து வில்லை வளர்த்து அழைத்து திருமணம் செய்து முடித்து எழுந்து விட்டார்கள். தெரிஞ்சு போச்சு. அந்த கல்யாண ஆசைக்கு வந்துட்டுமா சின்ன ஆளுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய ஆளுக்கு ஆளுக்கு. என்னால் கல்யாண ஆசை, திருமண ஆசை வந்து விட்டது வருவ பிள்ளை. ஆமா. ஆகையினால எதையழைத்த காலம் என்ன வருகா? திருமணத்தை முடிக்க வேண்டும். ஏன்னா நான் ஒரு பெண் பார்க்க, ஆமா. நீ ஒரு பெண் பார்க்க. பெண் யாரு? ஓ, யார்? பட்டமதுராபுரி வரிவாளிப்பு பலராம சக்கரவர்த்தி. ஓ, அந்த மணப்பெண் யார் என்று சொல்வதுங்க? தந்தை மன்னனுடைய தந்தை சுபகரன் பயந்தது போதா கொண்டேன். தங்கை மன்னனாக இருக்கக்கூடிய கண்ணன் தங்கை பலராம சக்கரவர்த்திக்கும் கண்ணனுக்கும் தங்கையாக பிறந்து தங்கையாக பிறந்து சுபகரை என்று பேர் படைத்து சுபத்திரை மீது ஆசை கொண்டிருக்கிறார், மையல் கொண்டிருக்கிறார், காதல் கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த பெண் நமக்கு வந்தா கொஞ்சம் அடக்கு ஒடுக்குமா இருக்கலாம். அதனால தான் நான் பேச்சு வச்சிருக்கிறேன். ஆமா, சுபத்திரை மீது ஆசை கொண்டிருக்கிறார், மையல் கொண்டிருக்கிறார். நினைக்கிறா நீ ஆ, அந்த இடத்து போய் பெண் கேட்கான நம்ம வருங்க நினைக்கிறியே. அப்படி பலராம சக்கரவர்த்தி பால்பட்ச முடியாது எப்படி சொல்றீங்க நீங்க? சொன்னேன், பயிற்சி வருகிறேன். அதெல்லாம் விட்டு போச்சு. ஆமாங்க. அவன் தம்பியாருக்கு கோபால கண்ணன் இந்த திருமணத்தை தடுத்து கெடுத்து நிறுத்தலாம். எண்ணம் கொண்டவனா தெரியா? என் மீது பாசம் இருக்கு. அண்ணனுக்குதான். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் அந்த சாமானோ கண்ணன் கெடுக்கலாம் என்று எண்ணம் கொண்டாலும் வேண்டாம். ஐயா, குடும்பத்துக்கு தலைவர் யாரு? பலராம சக்கரவர்த்தி. அவங்க குடும்பத்துக்கு தலைவனை ஊட்டல் சொல்ல போறேன். அந்த குடும்பத்துடைய குடும்பத் தலைவர் பலராம சக்கரவர்த்தி. ஆமா, கம்பெனி தலைவர்னா மணியார் சொல்லணும். ஓனரா? அதாங்க தலைவர்னா யாரு பின்ன? வேறு பற்றி சொல்றீங்க நீ? ஆ, தினேஷ்குமார். ஆமா, கம்பெனிக்கார தலைவர்னா மணியார் சொல்ல போறோம். அவங்க குடும்ப தலைவர் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. ஆமா. அதற்கு அவர் எடுத்து சொன்னா அதுக்கு மறுத்து பேசார்களா? மாட்டாங்க. பேசுவாங்க. இதெல்லாம் தெருவு கட்பட்டு சரி கொடுத்தாலும் சரி குடுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அந்த பெண்ணை நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். ஏங்க ஆசைப்பட்டிருக்கிறேன்? மன விருப்பம் எப்படி அதை கேட்கலாம். ஆனாலே கல்யாணம் நடக்கணும். என்னுடைய மனக்கருத்து அது. ஏன்னா, மாமனுடைய மனக்கருத்து எப்படி இருக்குது? ஆமா. சுபத்திரையை திருமணம் செய்யலாமா? அல்லது வேறு பெண்ணை பார்க்கலாமா? வேண்டாங்கண்ணா, உன்ன வசதியா? என்னுடைய மனக்கருத்து கேட்கிறார். அதை சொல்லுங்க. வருகா? ஏன் நாட்டு மன்னருக்கு இல்லை யாரும் மையாரும் பெருமகனே. ஐயா, ஏனென்றால் என் மனதிலேயும் அதே கருத்துதான். அடடே, ஏனென்றால் மருமகனை எப்பொழுது சொல்லுவார்? சொல்லுவா. சுபத்திரையை மருமகன் பிள்ளைக்கு திருமணம் முடித்துவிடலாம். அடடே, அவரது நாவிடமாக எப்பொழுது சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன். கல்யாண பேச்சு எப்ப எடுப்பாரு நீங்க பாத்துருவீங்க. ஆமா. ஆமா, என்ன என்னுடைய மனதிலும் அதே ஆசைதான். அதே ஆசைதான். சுபத்திரையை மருமகன் பிள்ளைக்கு திருமணம் முடித்துவிடலாம். ஆமா, மருகா, உன் மனதில் விருப்ப பிரகாரம் சுபத்திரையை திருமணம் செய்து விடலாம் மருகா.
ஆனால் நாம் சென்று அந்த பெண் கேட்கிறோம் உத்தம பலராம இருந்தாலும் பலராம சக்கரவர்த்தி ஒப்புக்கொண்டால் இந்த திருமணம் நிச்சயமா நடக்கும். திருமணம் முடிந்துவிடும். இருந்தாலும் பெண் கேட்கையால் செல்வது ஏனென்றால் மருமகத்தில் இருக்கிறார் அந்த மகாராஜா அவர் சென்று பெண் கேட்க முடியுமா? கண்ணு தெரியுமா? கண்ணே தெரியாது. அவர் எப்படி போவாரு? அந்த மகாராஜான்னு சொல்லி மறைபொருளா சொல்லணும். அதான் கண்ணு தெரியாது. கேட்க முடியாது. இருந்தாலும் மாப்பிள்ளை சென்று பெண் பார்க்க முடியுமா? அப்படியே எப்படி போறது? போய் பார்த்து அந்த காலத்துல போக மாட்டாங்க. என்ன திரேதா இது என்ன யுகம் நாம் நடத்துவதே? துவாபர யுகம். சொன்னாங்க சொல்லிட்டு நீங்க என்னவோ பொண்ணு போய் பார்க்கணும் இப்பெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டு வந்து தான் வீட்லயே சொல்றாங்க. திருமணம் முடிச்சிட்டு அது கலியுகம் இது. நீ நடத்தன்னு சொல்லிங்கறியா? ஆமா. கலியுகத்தை விடு. கலியுகம் இது. நான் நடத்துவது துவாபர யுகம். அவரு போக முடியாது, மாப்பிள்ளையும் போக முடியாது. நீ போனா கூட்டி சமுதிரி அவர் போக முடியுமா? இவரு போக முடியாது. என்ன பெண் கேட்பதற்கு நம்மிடத்தில் ஒரு நபர் இருக்கின்றார். அது இப்பதான் ஐயா நாளா இருக்க வேண்டும். இப்பதான் கரெக்டா சொல்லிக்கிறாரு. இவ்வளவு நாள் இங்கே என்ன மன்னிச்சீங்க பத்தியா நீங்க? அவனை பார்த்தார் அரசன். அரசன் ஒரு காவல்காரன் போய் பெண் நான் போகக்கூடாது. இருக்க வேண்டாம். மாவட்டத்தில் உச்சிருக்கணும். பெண் கேட்க வந்துக்கிறானா அதுக்கு மாவட்டம் நம்மிடத்தில் இருக்கிறார். பெண் கேட்க யார் செல்வது தெரியுமா? அந்த பொண்ணியா சொல்லுங்க. பொண்ணு புரோகிற என்ன கேட்காத. நீ பொண்ணு புரோகிரா வச்சு நாங்க பெண் பார்க்கறதுலப்பா. நீ பொண்ணு புரோகிரா பெண் புரோகிரா பொண்ணுங்க பொண்ணு புரோகிரா ஐயா பெண் புரோகிரா சொல்லு. பொண்ணு பொண்ணு பொடியா கண்ணு குடிக்குதா? எத்தனை நட்டு வச்சுக்கா கண்ண கைது சேப்ப பாத்தீங்க மஞ்சள். நான் மஞ்சள் பாத்துட்டேன். போக 4 செடி புடிங்க போறேன்னு நினைக்கிறேன். புடிங்க போப்பானிக்கிறாங்க. 4 போதுமா? 4 போது பொங்கலுக்கு அதிகமா வேணாம். பொங்கல் எப்பக்குது இப்ப புடி போய் வச்சுக்கிறேன். அங்க போய் நட்டுக்கிறேன் நானு. அது அந்த ஆடு கொடு. அங்க போய் பயிர் நான் வந்தா இரு அவரு அதனால புடிச்சு புடிங்க. அங்க புடிச்சு விடாது. நம்ம ராஜ பேர் விட்டாலே. ஆமா. டேய் பெருந்த டேய் பணக்காரன் சிறந்த பணக்காரன். கணேசராஜபதி நீ வா வாய். வா மாமா நான் அதை உன்னை மங்களாய பொண்ணு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த பக்கத்து ஊரே இருக்குதான். நானே போய் பார்த்துட்டு மொத்தம் புடிச்சிட்டேன். வெள்ளக்கால கூட ஐயா கண்ண மாங்கத்துல சொந்த இருக்கிறாங்க சுரேஷ். இந்த குடிச்செல்லாம் பாக்குறாங்க. கண்ண மாங்கத்துல பார்த்து விட்டுறாங்க. பொண்ணு சூப்பரா இருக்குது. ஏமா போ ஏமா இங்க பாரு ஏமா போ ஏமா சித்தப்பா பொண்ணு அழகா இருக்குது. உன்னதான் கூப்பிடுக்கிறேன். ஏப்பா ஏப்பான்னு பொண்ணு நடந்து வரும்போது நீ கட்டிக்கலாம். பொண்ணு 2 பொண்ணு இருக்குது. எந்த பொண்ணு போடுமோ போட்டமா பாக்க கண்ணே இல்ல நமக்கு. அது அப்புறம் சொல்றேன் பாரு நானு. பொண்ணுனா பொண்ணு அதான் தங்கமா இவருக்கு பொருத்தமா இருக்கும்.
2 பேரும் ஆளா 2 பேரும் பாங்க 2 பேரும் என்னுடைய மருமக பிள்ளைக்கு நம்ம ராஜா ஏத்த பொண்ணு நம்மளுக்கு என்ன பணம் நம்மடா நம்ம அஸ்திராபுரத்துல ஒரே ஒரு கொம்பு தட்டிட்டான் கண்ணாடி வாலிலே ஒரே கொம்பு தட்டிட்டான் மொத்தம் இது போறாங்க இந்த லைட் வந்து பாரு ஒரே தட்டி பண்ணிச்சு மொத்தம் கீழ இருந்து போறோம் இது நம்ம வீடு இது மேல இருக்குது அவங்க கேக்குறாங்க பாரு நம்முடைய மாளிகை கண்ணாடி மாளிகை அவங்க நட்சத்திர பாங்களா சார் நட்சத்திர பாங்களா அவன் வீட்டுக்குள்ள போய் இப்படி கவுந்தச்சு பார்க்கக்கூடாது இப்படி மேல வச்சு பார்த்தா வானத்துக்கு நட்சத்திரம் மொத்தமே விட்டு போனா அந்த வாயை படிக்க வணங்கி வாயில்படி கீழே குடிஞ்சு போகணும் நம்ம போவோம் ஆமா அவங்க தாய்தான் இருக்கு வாசிக்குட்டிய சரி அந்த கிரகத்துக்கு எப்படிதான் போனோம் நம்ம வீடு போனாவே இப்படி குஞ்சுக்கிட்டா இப்படிதான் போனோம் என்னடா போய் பெரிய நட்சத்திர பங்களான்ற பட்டுனே போறீ என்ன மறுபுல போனா அப்படிதாங்க போனோமே போனோம் ஐயா நம்ம அவங்களும் ரொம்ப சீதனம் தர மாட்டாங்க அவங்களும் முடிஞ்சு பொருள்லாம் கொடுப்பாங்களே ஒரே ஒரு கடை மேல ஒரே ஒரு ஊது போயிடலாம் சீதனம் எப்பேற்பட்ட பருவ எப்பேற்பட்ட பணக்காரங்கட ஒரு நம்ம எத்தனை நாள் நம்ம தெரியாது வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க வீட்டு போட்டு கட்டிட்டா ராஜா வாரம் ஃபுல்லா கறிதான் கறிதான் தினமும் கறிதான் எல்லாமே எலி கறிதான் நேரம் சொல்லிட்டு வந்தியா அவன் முத்த இல்ல அவன் மாடிக்க போடு அவன் காத்தோடமா இருப்பாங்க இருப்பாங்களே காத்தோடமா அதுவும் ஐயா 2 பொண்ணு அந்த ஆளுக்கு அந்த பெரிய பொண்ணு வந்து வருது பாரு அந்த பொண்ணு பொடியார் புள்ள காட்டலாம் பார்த்தோம் பொண்ணு வளர்க்கலாம் அது பொடியார் வேணான்ட்டாரு அவன் பொண்ணு வேணான்ட்டான் அந்த பொண்ணு நடந்து வர ஆரம்பிக்குது ஐயா ஐயா ஆனா இங்க பாரு ஐயா நம்ம ராஜா கட்டினா கூட நம்ம ராஜா தாடி நடந்து போவாரு ராஜா அப்படி நடந்து போகும்போது அது பக்கத்துல அந்த பொண்ணு வேணா ஐயோ அந்த சின்ன பொண்ணுக்கு பாரு நடடா நட அதுதான் நடிகை ஆனந்தி அவன் என் தம்பியா அதான் நம்ம ஆறு குத்து பிடிச்சு போனாலும் பார்த்தேன் நானு அந்த வேணான்ட்டான் நம்ம ஆளு எவ்வளவு கட்டியா உங்க பையனுக்கா அவரு கேட்டு நானு எப்படி நடக்கும் போது நான் காமி சின்ன பொண்ணு வீட்டுல இருக்கும்போது எனக்கு ஏன்டா வேற அந்த எல்லாம் இப்ப சின்ன பொண்ணு சொன்ன பாரு இது பெரிய பொண்ணு இந்த சின்ன பொண்ணு இருக்குதா நடப்பாங்க போய் கட்டிக்கலாம் எப்படி நடக்குது ஏன்டி காயத்ரினா போதும் சொன்னா போதும் இந்த வந்துங்க சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுமா எந்த பொண்ணு நான் ஒரு பொண்ணு ஒரு சின்னதா போதும் பேசுவதற்கு நன்மையாக வாவாட்டாடி உறவாடி ஒரு பெரிய ஒரு பெரிய ஒன்றான பண்ணும் ஆவாட்ட ஆட சொல்லுவே பெண் கொடுத்துலாம் நினைப்பார்கள்
இவரு போனாவே போட்டு குத்துருவாங்க. மாமா நீ நான் மாமரத்தை அடி கொண்டிருக்கிறோம். ஆமா இது யாரும் என்ன யாரோ ஒரு சிறு பையன் போய் வருகிறானே யாரும் இல்ல. மருகா பார்த்தாலே தெரியல. அண்ணா அண்ணா என்று ஓடி வருகிறான். என் தம்பி இளவரசன் விகர்ணன். 100 பேருக்கு வரமாட்டா. ஏதோ வருகிறான். கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ராஜ
மார்னிங் சார். வந்தவர் விளக்கம் ஆமா விளக்கமாக சொன்னால் சொன்னால் தெரியும். பெருமாபுரியம் அல்லவா? ஆமாங்க. சந்திர குலத்திலே தண்ணீர் குளத்தில் சுந்தரம் போன்று பிறந்தவர்கள் ஆமா மூன்றவர்கள் 3 திருதராஷ்டிரமிகவர் ஒன்று ஒண்ணுக்கு ஒன்று எண்ணத்தில் பேசக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க. திருதராஷ்டிரமிகவர் ஒன்று ஒண்ணு பாண்டபுத்திர மகாராஜா அவரு 2 ஆமா 2 மூன்றாவது பிறந்தவர் 3க்கு யாரு? விதுராழ்வார் பிறந்தார். விஜயாழ்வார் பிறந்தா மூவேந்தர்களிலே ஆமா தலைச்சிறந்தவராக விளங்கக்கூடிய விலகக்கூடிய எமது தந்தை தந்தை திருதராஷ்டிரமிகவர் அதுவே திருதராட்சியர். திருதராஷ்டிரமிகவருக்கும் ஆமா காந்தாரி அம்மையாருக்கும் ஆமா பிள்ளைகளத்தின் பேரும் திருதராட்சியர். 99 பேர்கள் வேணும். ஆமா என்னை கொண்டு போய் சேர்த்தால் 100 100 ஆமாங்க. 100வது பிள்ளையாக ஆமா கடைசி பிள்ளையாக ஆமா நான் பிறந்தேன். நீங்க பிறந்து என்னுடைய நாமதேயமோ நிகரன். நிகரன் என்று சொல்வார்கள். அப்படி இருந்தாலும் நான் வருகின்ற சமயத்திலே என்னுடைய ஆலயங்களும் கீர்த்திகளும் எப்படி இருக்கிறது? ஆலம் பால பாலன அழகாய் நான் வருகின்ற சமயத்திலே என்னுடைய ஆலயவர்களும் கீர்த்திகளும் 9 நவரத்தின நெருக்கல் வைத்து வைத்த மணிமகுடமும் கீர்த்திகளும் எப்படி வருகின்ற சமயத்திலே மகர் காலத்திலே ஆமாங்க சூரிய பகவான் எப்படியாக உதயமாகிறாரோ அதை போன்று ஆமாங்க பிரகாசிக்கும் அப்படியே பல பின்னுங்க பலபரம் இருக்கிறதா? 2 போச்சு ஆமா மொத்தம் பொலன்னு ஆயிடும். எப்படி ஆகும்? கல்யாணம் கட்ட கண்ணாடி பொலமோல கல்யாணம் கட்ட கண்ணாடி சொன்னாலும் சொல்லலாம் அதான் உண்மை. ஒரே ஒரு தூரம் போச்சுனா ஒரே ஒரு தூரம் போட்டா கூட போதும். ஆமா மொத்தம் குழந்தி விடும். கண்ணாடி தனியா கட்ட தண்ணி வாரி எப்படி இருக்குது? அவங்க மின்னுதுடா மின்னுதுடா. ஆமா தேவசபை ஆமாங்க. தேவைக்கு சபை வந்தாரானால் ஆமா பூ மாதிரி போயிடுறாங்க தேவருங்க. பிரம்ம சத்திரிய வைசிய சூத்தலர் நேத்துங்க அடிக்காதீங்க நோவுது. சொல்லுங்க. 4 பெரியவர்கள் அவர் வெத்தலை போடி ராஜா அவர் எதிர்பார்க்கிறேன். ஜெயதலையாய் போற்றியே எங்கள் நாயகனே போற்றி
இந்த சபை வந்திருக்குது என்றால் அதோ பார்த்தாயா விநாயகர் அருமையா கிடையாது விநாயகரா அங்க பாரு அசினாபுரத்து மண்டபம் எலி மேல உட்கார்ந்து விநாயகர் விநாயகர் கேட்டது எங்க அண்ணாவும் மாமாவும் மாமா பக்கத்துல பாத்தியா பாத்துட்டு ஏதோ கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் பார்க்கல நீ சொன்னோடனே தாங்க பார்த்தேன் பாத்தியா 2 பேரும் கலக்குறாங்களா 3 ஒண்ணு கலக்குறாங்க கலந்து வாசியாடுகிறார்கள் அதாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாவே ஆமா ஒரு குடும்பத்தை குச்சோரா என்ன பண்ணுவாங்க குடும்பம் குட்டி சோறு பண்ண நாசம் அவன் 2 பேரும் சேர்ந்தாவே அப்படி இருந்தாலும் போய் கேட்கணும் அல்லவா அவங்க அண்ணாவை பார்க்க வேண்டும் ஐயா போனா எதுனா நடக்க போகுதுங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஐயா பார்த்துக்கலாம் சரி இந்த இது வந்தாச்சு வா வா மாதவன் ஐயா அண்ணன் வந்து கொண்டிருக்கிறாரா அருமையா உட்கார்ந்து 2 பேரும் கலக்குறாங்க பாரு அண்ணா போய் வணங்கும் போது அண்ணாலே உமாதிரி மாமலப்பா அடிபாடி தேனே யமயா அண்ணாலே உமாதிரி மாமலப்பா அடிபாடி தேனே யமயா அண்ணாலே உமாதிரி மாமலப்பா அடிபாடி தேனே யமயா பெருமை தம்பி ஐயா 100 பேருக்கு லீவன் 100 பேருக்கு சின்னாது அருமையான எவ்வளவு பண்பு எவ்வளவு பணிவிட என்ன ஆமா நம்ம எழுதுற நல்லா நல்லா பெருக்கு சபை எப்பொழுதுமே சபைக்கு வரமாட்டார் ஏதோ ஓடி வந்திருக்கிறான் மாமா நானும் மாவாட்டாடு இருந்தோம்ல ஆமா இதெல்லாம் சில நீதி எடுத்து வந்திருப்பான் நீதி 10 கொடுக்கும் கருத்தா பாண்டவரையனாளர்கள் யாரு அடியே கொஞ்சம் சாஸ்திரம் தெரியும் நாங்களா சொல்லுவோம் அடியே சகாதேவசிகாமணி எப்படி சொல்றாரோ அது கேட்டு ஈடுன்னு நாங்க வச்சிருக்கோம் இவரு அந்த தம்பி ஏன் ஓடி வந்து என்ன சொல்றேன் நீ மாமாவும் ஆமா ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்களே என்ன பேசுறீங்க கருத்து மாமாத்தில் என் கருத்தை சொன்னேன் மாமா அவர் கருத்தை எடுத்து சொன்னார் என்ன கருத்தை பாச்சாலமான சுயநலத்தில் திருமணம் முடிந்ததோ பாச்சாலிக்கு அந்த திருமணம் எனக்கு நடக்க வேண்டும் பெண் எங்கே போட்டு கேட்டால் பெண் கேட்க செல்ல வேண்டும் மண்டபத்தில் உங்க பலராம சட்டத்தில் தன்னோட தங்கை சுபதேவியை மோகம் கொண்டிருக்கேன் அதுக்கு ஒரு மயில் கொண்டிருக்கேன் அதெல்லாம் தேவையில்லைங்க சுத்தி வலிச்சு இப்படியா காசு போடுவானா கல்யாணங்க யாரு கல்யாணம் இருக்கா அவனுக்கு என்ன அவசரம் பாருங்க கல்யாணம்னா பின்னாடி இருந்து பண்ணினா போலாமா ஒருத்தரா அண்ணா யாருக்குன்னு கேக்குற பின்னா உங்களுக்கு கல்யாணமா திருமண செய்தி நல்ல செய்தி சொல்லுங்க அதுக்குள்ள வந்து தம்பி அண்ணா திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும் திருமணம் எப்படி சிறப்பாக சொல்றான் ஆமா சொல்ல வேண்டும் நிறைய பசிக்கிறல்ல அண்ணா வண்ணம் கொள்ளாது அடியேனை கொள்ளை கொள்ளாது அண்ணா வண்ணம் கொள்ளாது அடியேனை கொள்ளை கொள்ளாது கொள்ளாது அடியேனை கொள்ளை கொள்ளாது அண்ணா வண்ணம் கொள்ளாது அடியேனை கொள்ளை கொள்ளாது சொல்லை தள்ளாது சுபத்திரையா பேர் புகழ்வோடு இருக்கிறாயோ ஆமா பேர் புகழ் ஜமால் நாங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுமா தெரியலையாங்க தம்பி அண்ணா என்ன சொல்லிட்டு பெண்ணால் பங்கப்பட்ட அவமானப்பட்ட யாராவது இருக்கிறார்களா தெரியாமல் இருக்கிறார் யார் கோவை ருக்மணியாலும்
கொண்டு பங்கப்பட்டு அவமானப்பட்டடைந்தாராம். ஆமா யாரு? ருக்மணி என்று சொல்லக்கூடிய பெண்ணை கண்ணால் அவமானப்பட்டது யாரு? சேனாட்டியாகக்கூடிய சிசுபாலன் அழைத்து சென்று திருமணத்துக்கு அத்தியா வேணுமா? அத்தையாக வேண்டும். இருந்தாலும் பிடித்தது. ஆமா திருமணம் செய்து விட்டால் கண்ணா ஒரு முறையில் அர்த்தமறியாக வேண்டுமா? ஆமா திருமணம் செய்து கொண்டான். ஆமாங்க மனைவியை அமர்ந்து கொண்டு பெண் வரும் பெண் அமர்ந்து கொண்டு சிசுபாலன் மகாராஜா கல்யாணம் மாதிரியே வாழ்கிறாரு. பொண்ணு வரும் பொண்ணு வரும் பொண்ணு வருன்னு பகவான் இட்டுன்னு போட்டாரு. எங்க இருந்து வரும்? பங்கப்பட்டு அவமானப்பட்டார் ஒரு சித்தரசனே. சிற்றரசே அசிங்கப்பட்டாரு. இந்த மாதிரி சின்ன ராஜா அசிங்கப்பட்டா தெரியாது. பெரிய ராஜா நீ அசிங்கப்பட்டா இந்த உலகம் ஃபுல்லா தெரிஞ்சு விடும். பங்கப்படக்கூடிய வாழ்ப்பு கல்யாணம் நின்று போச்சா கல்யாணம் நின்று போச்சா கல்யாணம் நின்று போச்சா அப்படிலாம் பெண் கொடுக்கிற மறுத்து பேச மாட்டாங்க அவங்க. மொத்த பேர் கேட்பாங்க. மானாங்க பெண் கொடுக்கிற பலராம சென்று சொன்னா மறுத்து பேச மாட்டார். மாட்டாக்கா அண்ணா ஏன் கொடுக்கறது போறாரு? ஐயா கூட பாருங்க. பலராம சக்கரவர்த்தி கொடுப்பாருன்னுவாரு. ஆமா அதற்கு முன்பதாக ஒத்துவான் தெரியுமா?